மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி நீண்ட இழுபறிக்குப் பின் நேற்று வேட்பாளர்களை அறிவித்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குமிடிப்பூண்டியில் வசிக்கும் வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றார். தற்போது மீண்டும் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் தலைமை அறிவித்ததால் அதிருப்தியடைந்த காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் இன்று மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி அலுவலகமான காமராஜர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு வழங்க பரிந்துரைக்காத எம்பி சுதாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எம்பிக்கு கருப்பு கொடி காண்பிப்போம் என்று தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட YS ஜமால் முகமது யூனுஸ் எம்பி சுதாவுடன் காமராஜர் மாளிகைக்கு வருகை தந்தார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். கருப்பு கொடி காண்பித்து போராட்டம் நடத்துவோம் என்று கூறியவர்களும் இதில் பங்கேற்றனர். தொடர்ந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி சுதா கூறுகையில், சிறுபான்மையினர் ஒருவரை வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்பதால் ராகுல்காந்தி எடுத்த முடிவின்படி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜமால் முகமது யூனுஸ் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்தார் என்றும் தெரிவித்தார். மிகப்பெரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்றார். ஏனென்றால் மிகப்பெரிய காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர். குறிப்பாக பாரத பிரதமர், இந்தியாவின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர், அவர் ஆசி பெற்ற வேட்பாளர். மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களால் நியமிக்கப்பட்ட வேட்பாளர். மரியாதைக்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பெருந்தகை அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர். அவருக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இயக்கத்திற்கு 28 சீட்டுகள் மட்டுமே வந்தது. நம் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது பெரிய இயக்கம். பல்வேறு தலைவர்கள், பல ஆயிரம் தலைவர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே கட்சிக்கு கடுமையாக அர்ப்பணிப்போடு அயராத உழைத்தவர்கள் தான். அனைவருமே சீட்டு பெறுவதற்கான தகுதி பெற்றவர்கள் தான். சீட்டு குறைவாக கிடைத்ததினால் யாருக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொகுதியை மைனாரிட்டிக்கு தர வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் முடிவு செய்தது. அந்த அடிப்படையில் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆடுதுறையை சார்ந்த ஒரு மண்ணின் மைந்தனுக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது.